அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிக்டாக்டோ லெவல் 3யோட கேம் வந்து எப்படி விளையாடுறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் டிக்டாக்டோ லெவல் 2 வந்து எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா அதுவும் இதுவும் வந்து சிமிலராக இருக்கும். நீங்கள் அதை வந்து நல்லா விளையாடி பழகிட்டீங்கன்னா இந்த கேம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து டிக்டாக்டோ லெவல் 3. இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஒரு பெரிய பாக்ஸ்க்குள்ளே 4ஆக பிரித்து அதுக்குள்ளே வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்து போட்டிருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கும், இங்கே போர்டில் காட்டுற மாதிரி. ஸோ இது வந்துட்டு டிக்டாக்டோ லெவல் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேம் வந்து எவ்வளோ பேர் விளையாடலாம், என்ன மாதிரி விளையாடினா வந்து உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கேமுமே பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து இந்த கேம் வந்து விளையாட முடியும். ஒருத்தங்களுக்கு வந்துட்டு 5 காயின் வந்து தேவைப்படும். இந்த பக்கம் உள்ளவங்களுக்கு 5 காயின், அதே மாதிரி இந்த சைடு விளையாடுறவங்களுக்கு 5 காயின். ஓகேங்களா? ஒவ்வொருத்தங்களுக்கும் 5 காயின் வந்து இதில் தேவைப்படும். ஸோ இதில் வந்து எப்படி நீங்கள் வின் பண்ண முடியும், எப்படிலாம் மூவ் பண்ணால் நீங்கள் வின் ஆவீங்க அப்படின்றத நான் இப்போ காட்டிடுறேன். ஸோ உங்களோட காயினை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து செட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரியும் ஸ்ட்ரெயிட்டாக செட் பண்ணலாம். இந்த மாதிரியும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வைக்கலாம். இந்த மாதிரியும் செட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சைடு அதே மாதிரி ஒரு பாக்ஸ்குள்ளேயும் நீங்கள் இப்படி இல்லைனா இப்படி வந்து செட் பண்ணி நீங்கள் வின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக 3 காயினையும் ஒரே நேர்கோட்டில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதில் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி. பட் வந்து உங்களால் காயினை வந்து இப்படி செட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த சைடும் கேப் இருக்குது, இந்த சைடும் கேப் இருக்குது. இப்படி செட் பண்ணால் அது வந்து ராங், உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்காது. அதே மாதிரி உங்களால் இப்படியும் செட் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே 2 இடத்துல கேப் இருக்குது. அதனால இதுவுமே ராங். ஒரே பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் இப்படி செட் பண்ணலாம், இல்லைனா இப்படி செட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் இப்படி செட் பண்ணலாம் கார்னர்ஸில். ஸோ இந்த மாதிரி இப்படி ஒரு பாக்ஸ்க்குள்ளே இப்படி இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட காயின்ஸை வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிங்கன்னா இந்த கேமில் வந்துட்டு உங்களுக்கு வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கேம் வந்து எப்படி விளையாடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த சைடு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சைடு உள்ளவங்களுக்கு 5 காயின், இந்த சைடு உள்ளவங்களுக்கு 5 காயின். எடுத்ததுமே 5 காயின் நீங்கள் வந்து வைக்கக்கூடாது. இவங்க வந்து ஒரு காயின் வைப்பாங்க, அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு காயின் வைக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு காயினாக வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். மூவ் பண்ணுறப்போ ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் காயின்ஸ் வர மாதிரி நீங்கள் மூவ் பண்ணணும். ஸோ காயின்ஸை வந்து இந்த ஜாயின்ஸில் நீங்கள் வைக்கலாம். இங்கே இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஒரு கோடு இன்னொரு கோடு வந்து ஜாயிண்ட் ஆகுதோ அந்த எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து காயின்ஸ் வந்து வச்சு நீங்கள் மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இவங்க வந்து இந்த காயினை இங்கே வைக்கிறாங்க, இவங்க இங்கே வைக்கிறாங்க, இவங்க இங்கே வைக்கிறாங்க. ஸோ அடுத்தது இவங்க எங்கே வைக்கணும்னா இங்கே வைக்கணும், இல்லைனா இவங்க இங்கே வச்சு 3 செட் பண்ணிவிடுவாங்க, அவங்களுக்கு பாயிண்ட் போயிடும். அதனால் அதை பிளாக் பண்ணுற மாதிரி அவங்க 3 வச்சு செட் பண்ண முடியாத மாதிரி இங்கே வைக்கணும். ஸோ அகெயின் இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே இவங்க வைக்கணும். ஏன்னா இவங்க வந்து இங்கே வச்சுட்டாங்கன்னா அவங்க 3 காயின் செட் பண்ணிவிடுவாங்க, அப்போ வந்து இவங்களுக்கு பாயிண்ட் கிடைக்காது. அதனால் அதை பிளாக் பண்ணுற மாதிரி அவங்க இங்கே வைக்கிறாங்க. அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே வைக்கிறாங்க. ஏன்னா இவங்க 3 செட் பண்ணிவிடுவாங்க, அதனால் அதை பிளாக் பண்ணுற மாதிரி இவங்க ஒரு காயினை இங்கே வைக்கிறாங்க. அடுத்தது இவங்க எங்கே வைக்கிறாங்க, இப்படி வந்து இங்கே வைக்கிறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது, அதே மாதிரி இப்படி வைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் 2த்தையும் நம்மளால் தடுக்க முடியாது, அதனால் அவங்க இங்கே வைக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து இங்கே வச்சுட்டாங்க. ஸோ அவங்களோட காயினை 3த்தையும் சேர்த்துட்டாங்க, ஒரே நேர்கோட்டில் சேர்த்துட்டாங்க. ஸோ சேர்த்ததுனால இவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட். ஆப்போனண்ட்டோட ஒரு காயின், அதாவது அவங்க உள்ள பாக்ஸ்குள்ளே இறக்கியிருக்காங்க இல்லைங்களா, அதில் ஒரு காயினை தூக்கி உங்களால் வெளியில் வைக்க முடியும். அந்த சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆப்போனண்ட்டோட ஒரு காயினை தூக்கி உங்களால் வெளியில் வைக்க முடியும். அதே மாதிரி எந்த காயினை எடுத்தால் உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்குமோ அதை யோசித்து தான் நீங்கள் எப்பயுமே எடுக்கணும். ஸோ இவங்க வந்து இந்த காயினை தூக்கி வெளியில் வைக்கிறாங்க. ஏன் இந்த காயின்னா, இவங்க ஆல்மோஸ்ட் சேர்க்க போகிறாங்க. இங்கே இன்னொரு காயின் வச்சா அவங்களுக்கு செட் ஆகிடும். அதனால இந்த காயினை எடுத்து வெளியில் வச்சா இவங்களுக்கு வந்து பெனிஃபிட், அதனால் அவங்க அந்த காயினை எடுக்கிறாங்க. ஓகே, அவங்க அந்த காயினை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்களோட டர்ன். இவங்க வந்து இங்கே வைக்கிறாங்க. ஸோ அகெயின் இவங்க வந்து இங்கே வச்சுட்டாங்க. அகெயின் இவங்க வந்து 3 செட் பண்ணியிருக்காங்க. 3 செட் பண்ணதுனால அகெயின் ஆப்போனண்ட்டோட ஒரு காயினை மூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வெளியில் போன காயின் வந்துட்டு திரும்ப உள்ளே வராது, அது அவுட் ஆனது தான் அகெயின் உள்ளே வராது. ஸோ இவங்க இப்போ எதை எடுத்தால் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குமோ அதை யோசித்து அவங்க வந்து எடுக்கணும். ஐ திங்க் அவங்க வந்து இந்த காயின் எடுக்கலாம், ஏன்னா இவங்க இங்கே வச்சு செட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால இந்த காயினை தூக்கி வெளியில் வச்சிடலாம், அகெயின் இந்த காயின் உள்ளே வராது. ஓகேங்களா? அவங்க காயின் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க மூவ் பண்ணணும். இவங்க வந்து இப்படி மூவ் பண்ணுறாங்க.
அடுத்து இவங்க இப்படி மூவ் பண்ணணும். ஏன்னா இவங்க இப்படி வந்து 3 செட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அதை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இப்படி மூவ் பண்ணியிருக்காங்க. அகெயின் இவங்க இப்படி மூவ் பண்ணுறாங்க. அகெயின் இவங்க இப்படி மூவ் பண்ணியிருக்காங்க. அகெயின் வந்து 3 செட் பண்ணிட்டாங்க. 3 செட் பண்ணியிருக்காங்க. ஆப்போனண்ட்டோட ஒரு காயினை தூக்கி வெளியில் வைக்கணும். ஸோ இந்த காயின் எடுப்பாங்க, இந்த காயினை தூக்கி வெளியில் வச்சுட்டாங்க. ஸோ இப்போது இந்த பிங்க் கலர் காயின் இருக்கு இல்லையா, இவங்க தான் வின் பண்ணாங்க. ஏன்னா ஆப்போனண்ட்டுக்கு 2 காயின் தான் இருக்குது. ஒரு லைன் செட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 3 காயின் வந்து தேவைப்படும். 2 காயின் இருக்குது. அதனால் ஆப்வியஸ்லி இந்த சைடு உள்ளவங்க தான் வின்னர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் காயின்ஸை வைக்கிறப்பவும் சரி, நீங்கள் 3 செட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி வந்து நீங்கள் வைக்கணும். அந்த மாதிரி யார் ஃபஸ்ட்டு 3 செட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஆப்போனண்ட்டில், அதாவது ஆப்போனண்ட் வந்து பாக்ஸ்குள்ளே வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த காயினை தூக்கி வெளியில் வைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் காயின் வச்சுருக்கவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த கேம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.